Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய கோரிய டெண்டரானது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ், இந்த டெண்டரானது ஏன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, காரணம் என்ன, முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். திவ்யா வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக அரசின் சார்பில் ஒரு முக்கியமான ஒப்பந்த அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அந்த அறிவிப்பை பார்க்கும்போது மதுரை, கோவை, திருப்பூர், திருநெல்வேலி உள்ளிட்ட 12 மாநகராட்சிகளில் மேற்கொள்ளக்கூடிய அந்த தூய்மை பணிகளை தனியார் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு பங்களிப்போடு செயல்படுத்துவதற்கான ஒரு சாத்திய கூறுகளை ஆராய்வதற்காக ஆலோசகர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்த புள்ளிதான் வெளியாகியிருந்தது. அந்த ஒப்பந்த புள்ளி வெளியான நாளிலிருந்து பல்வேறு தரப்பினர்கள், பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் கூட தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு போராடக்கூடிய அளவிற்கான ஒரு எதிர்ப்பலையும் கிளம்பி இருந்தது. தவேகா கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் இந்த தூய்மை பணிகளை தனியார்மாக்குவதற்கான ஒரு முதல் படியான இந்த நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார்கள். பல்வேறு தரப்பில் கடுமையான அழுத்தங்களும் தவேகா அரசுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. தூய்மை பணியாளர்களும் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்கும் பட்சத்தில் தங்களுடைய போராட்டம் தீவிரமடையும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்ததால் அதோடு தேர்தலுக்கு முன்பாக தவேகா கொடுத்த தேர்தல் அறிக்கையில் 5 வருடங்களுக்கு மேலாக ஒப்பந்த பணியில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்த 40 நாட்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வாய்ப்பது தவேகா கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளுக்கு முரணானது என்பதை சுட்டிக்காட்டியும் சமூக வலைதளங்களிலும் பல்வேறு விமர்சனங்கள் எழத் தொடங்கின. இதன் அடிப்படையில் அன்றைய தினம் வெளியிடப்பட்ட அந்த டெண்டரை ரத்து செய்வதற்கான ஒரு உத்தரவை தற்போது தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் வெளியாகக்கூடிய பிரதான நாளிதழ்களில் அது தொடர்பான விளம்பரமும் படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதற்கான முதல் படியான பொதுமக்கள் தனியார் பங்களிப்போடு செயல்படுத்தக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கான ஆலோசகர்களை நியமிப்பதற்கான அந்த டெண்டரை ரத்து செய்வதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. திவ்யா, இதன் மூலமாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிய அந்த எதிர்ப்பு குரலுக்கு தவேகா அரசு பணிந்து தற்போது அந்த உத்தரவை திரும்ப பெற்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. டெண்டர் ரத்து தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி விக்னேஷ்.